ஃபைனல்ஸ்ல எல்லாரும் வந்துரும், குக்கா காணோம். இங்க இருக்குப்பா. ஏய் உங்கள குக்கன்னு யார் சொன்னாங்க? அட பாவிகளா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. செமி ஃபினாலேல நம்ம குக்ஸ் வந்து இப்ப வர போறாங்க. அவங்கள ஒரு பெரிய மாற்றம் இருக்கு. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல. சமையல்ல ஒரு மாற்றம் இல்ல. அது ஏன் மாற்றமா இருந்தா பி மாற்றமா இருந்தா எவ்வளவு பேர் தான் என்ன நோண்டுவீங்க? எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது? இலகாரமா இருக்குதா? மசாலா தோசைக்குள்ள எல்லாம் கிடந்து ஒரு பொட்டேட்டோ ஒரு கேக் பண்ணுவேன். அதுக்கு மேல ஸ்னாப்பர் பிளாக் பெப்பர் சால்ட் போட்டு கிரில் பண்ணி வைக்குவேன். ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. அப்புறம் அந்த பீட்ரூட் ஒரு பச்சடி வச்சு கார்னிஷ் பண்ணி. என்ன நடந்துச்சு? நீ ஏன் இப்படி ஆடி போய் அசந்து போய் நின்னுக்கு இருக்க? போடுற சிம்பிள் டிஷ்ஷா இருக்கும். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப சிம்பிளான டிஷ். ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வெளினா என்னன்னு. ஐயா அவங்க பண்ண வேணா, அவர் சொன்னது அப்படியே திருப்பி சொல்லுங்க ரெண்டு பேரும். இதெல்லாம் ஓவர் நக்கலு. அண்ணா என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர். உன்னை நினைக்கும் போது என்னால முடியல. யாரோ கெஸ்ட் வரேன்னு சொன்னா கோமாளியும் அடிஷனல் குக்கி கொண்டாந்து உட்கார வைக்கிற. நான் தாதாடா, நான் நம்ப மாட்டேப்பா. அம்மாவாசை அன்னைக்கு மேடம் தலையில தேன் ஊத்திக்கிட்டு ஆட்டூர்ல ஓடி போய் மரத்துக்கு போய் படுத்துப்பார். எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். மீசியை வச்சுதான் கேட்டுக்கிட்டே இருக்காயா. நிறைய மரங்கள் கம்மியா இருக்கு, தேனீக்களுக்கு வந்து இடம் இருக்காது இல்லையா? இவரோட தலையில வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து இது பண்ணும். அடே அப்ப எல்லாரும் சிரிங்க. நம்ம எல்லாம் குதிரை ரைடு போவோம், யானை ரைடு போவோம், ஏன் ஒட்டக ரைடு கூட போவோம். ஜனங்களா நீங்க எதுக்கு ஜெயிலுக்கு போறீங்கன்னு தெரிஞ்சுக்க துடிச்சிட்டு இருக்காங்க சார். மாமா வந்து நீ மேல ஏறி உட்கார்ந்து ஈ ரைடு ஈரோடு வரைக்கும் போவாரு. கடல்ல விழுந்து சாகிறதா இல்ல கிணத்துல விழுந்து சாகிறதா? அபார்ட்மெண்ட் ஒன்று வாங்கினார். இவங்க ஃபேமிலி இருக்கிற எல்லாரையும் விட்டாங்க, இவரை மட்டும் உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. பெட்ஸ் நாட் அலௌடுன்ட்டாங்க. அடிக்காதீங்க. அது வீட்டு மிருகம் தானே, என் மாமா காட்டு மிருகம். ஏய் நல்லா பாடுறா, காண்டா மிருகம்டா. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. ட்ரிபிள்ஸ் போறாங்க பைக்ல, டோல் கேட்டுக்கிட்ட போகும்போது போலீஸ் நிக்கிறாங்க. என்ன போலீஸ்காரர் நிக்கிறாரு? நம்மளும் டீசெண்டா நிப்போம், அப்பதான் நல்லவன் நம்புவாங்க. உங்க ஃப்ரெண்ட்லாம் இவரை இறங்கிற சொல்லிட்டாங்க. அப்ப நான் மட்டும் நான் இழுத்தவாடா? இவர் ரன்னிங்ல இறங்குறோம்னு பக்கத்துல வெள்ளரிக்காய் விக்கிறவங்க கூடையில போய் விழுந்துட்டாரு. கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல. ரொம்ப தூரம் போயிட்டு அந்த அம்மா வெள்ளரிக்காய் தான் எடுத்து நாளாக்கிரி நடுவுல பொடி வச்சு உங்க ஃப்ரெண்ட் மச்சான் சமகலை 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 சமகலை. யாருக்குமே கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பதவி மகாராஷ்டிரா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒரு கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு எனக்கு டேலண்ட் இருக்கு. எது காலண்டா? டேலண்ட்னே திறமை. அங்க வந்து பாத்தீங்கன்னா புள்ளிமான்கள் ரொம்ப கம்மியா, அதனால வந்து கடாமான் இருக்குல்ல, என்ன கிளவி இழுத்து கொண்டிருக்கின்றாய்? அத மடியில படுக்க வச்சு மஞ்சள் தடவி கருப்பு மைய வந்து டாட் டாட் டாட்டா வச்சு அங்க வந்து வெளியில விடுறாரு. நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இறங்க சார் இருக்கணும். இருக்கவே கூடாது. இவங்க வீட்டுல நல்லா சமைச்சு கொடுப்பாங்க மேடம், அவர் சாப்பிடவே மாட்டாரு. இவங்க பையன் மாடியில முயல் வளர்க்கிறாரு. அதுக்கு என்னங்கிறப்ப அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். யாருக்குமே தெரியாம நைட் 12 மணிக்கு முயல் மாதிரியே போவார். அங்க முயல் இருக்க இடத்துக்கு அங்கிட்டு வேண்டாம், இங்கிட்டு போவோம். அதுவும் சரிதான். போய் முயலுக்கு வச்சிருக்க முட்டை கோசையும் கேரட்டையும் சாப்பிட்டு முயலோட தூங்கிடுவார் மேடம். அமைதியா இருக்கீங்க. ஆமா நீங்க அங்க முடிச்சிட்டு அதுக்கு மேல வரும்னு பத முயல்ல போய் தூங்கிட்டாரு. உங்களுக்கு உங்க எல்லாத்துக்கும் ஜிபே பண்றனா இல்லையா? வளரபுள்ளாச்சு திண்டு போடுன்னு பேசாம இருந்தனே, அதுக்கு நீ காட்டுற விசுவாசமா அது? அவர்ட்ட காசை வாங்கிட்டு நீங்க நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஏன் நீங்க கை தட்ட மாட்டீங்க? எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க. ஆன் தேனி நான் அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல பேரு ட்ரோன்ஸ். பசங்க இப்ப நீங்க வந்து ஃப்ளர்ட் பண்ணுவோம்ல அவரு. எனக்கு ஃப்ளைட்டிங் பத்தி தெரியாது. யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? காமெடி படமா த்ரில்லரா சொன்னதுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசுறதுக்கான உங்களை கூப்பிட்டான். வெளிய போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா. அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. இதுல யார் உன்னோட ஹீரோயின்? ரெண்டு பேருமே அவனுக்கு தான் சார் ஹீரோயின். மை காட். நான் போறேனே, நான் போறேன். எனக்கு வேணாம். நான் போறேனே. நீங்க பண்ற ஜோக்குக்கெல்லாம் நாங்க அவங்க கண்ணத்துல வந்து செத்து போயிடும்டா அவங்க குழியில. பாருங்க அப்படி. செத்த பேர நீ நலமா இருந்தானா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவல. உங்கள மாதிரி ஒரு அழகான பொண்ணை கண்டுபிடிக்கிறது தான் சயின்டிஸ்ட். அது கடவுளுக்கு உங்களை கண்டுபிடிச்சிருக்காரு, புரியுதுங்களா? அதுதான் பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு. அந்த டிஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு நீங்க உயிர் கொடுக்கணும். உயிர் கொடுத்த அந்த டிஷ் வந்து பேசும். ஏய் மாதம்பட்டி எப்படி இருக்க? இப்படி எத்தனை தலை தனியா ஓடி போயிடும். ஏடா அம்மா நேரம் பாத்துக்கிட்டு ஓவரா பாத்துக்கிட்டு கலக்கடை இங்க வச்சுங்க. நான் உனக்கு ஒரு பெரிய பொம்பளை பொம்மை வாங்கி தரேன், கட்டி புடிச்சுன்னு வச்சினேன். எப்ப பார்த்தா நாகா மைதா. நேராக நேராக பேச ரொம்ப ரண கொடூரமா இருக்கே. ஒரு கைதான இருக்கு. உரிச்சுறவனே லாக் ஆயிருக்கன்னு பாக்குறேன். என்ன தாண்டா
பூனை இழைச்சதுன்னா எனக்கு கொண்டாட்டமா இருக்கிற உங்களை நான் பேசிக்கிறேன். அவங்க 2 பேரும் என்ன பேடா நினைக்கிறாங்க. நான் உங்களை ஃப்ளோட்டிங் பண்றேன்ட்டு. நீங்க ஃப்ளோட்டிங் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்ல. நக்கல்யா அவனுக்கு. செலரி, எமலோ, இல், பார்ஸ்லி. நாலுமே இங்க இருக்காது. இல்ல. இது நாலுமே ஃப்ரிட்ஜ்ல தான் இருக்கு. முன்ன பின்ன செத்தா தான் சுடுகாடு தெரியும் பாக்கி, அது தெரியா போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? இப்போ நாங்க ஒரு ஜக் தண்ணி கினோவால ஊத்துறோம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. போன உசுறு வந்துருச்சு. எப்பயுமே போன அவசரம் வந்துச்சுன்னா வீட்டுல சேர்க்க மாட்டேன்னு. அப்படி இல்லப்பா. இதெல்லாம் ஆராய கூடாது. பழமொழி சொன்னா அனுபவிக்கணும். என்ன சமைச்சிட்டு இருக்கீங்க? மனசு சமைச்சிட்டு இருக்கேன். ஐயோ, அப்ப கலக்குறியே, இந்த கர்மம் தான் எனக்கு வர மாட்டேங்குது. சேலையில வீடு கட்டவா சேர்ந்து ரசிக்கிறாரு. மழை சீசன், அப்ப சேலை ஈரமாயிடும். அப்ப அவரு என்ன பார்க்க பிளான் பண்றாரு. நீ ஒரு காம கொடூரன், அஞ்சரைக்குள்ள வண்டி. கேள்வி கேட்பாங்க, நடிங்கிடாத, ஏன்னா நீ எல்லாம் உன் பொண்டாட்டி கூடயே வாழ ஆரம்பிச்சு. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அதை விட ஒரு பெரிய ஒரு ஹிண்ட்ரன்ஸ் இருக்கு அவனுக்கு. சொல்ல வரலாம் விட்டா அத. என்ன கேட்க போறீங்க? நிறைய சொல்லுங்க. காலையில 6 மணிக்கு சாப்பாடு சூடு ஆவி பறக்கும் சாப்பிட்டுக்க. அதுக்கு இடையில இங்க ஜட்ஜெல்லாம் வந்தாங்கன்னா பாம்பு வைக்கப்படும். நம்ம இங்கிட்டு போவோம், அங்கிட்டே போயிடுவா. அடே ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? உங்களுக்காக ஒரு பாட்டு நான் பாடணும்னு விரும்புறேன். என்ன இதெல்லாம் சும்மா ரயில் விட போலாமா? ரயில் விட போகாத, ரயிலுக்கு முன்னாடி போ. கிருத்தரம் புடிச்சன. அதே ரெட் கிரேவி பண்ணிருக்கேன் நீனு. பார்த்தா இளிச்சவாய் மாதிரி இருக்கா? இல்ல, இது சாப்பிட்டுருக்கேன்ல. என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சிட்டு இருக்கிற. போன வாரம் சாப்பிட்ட வந்து பார்த்தா ஹோட்டல்ல பில்லு கேட்டிருக்காங்க, அதுவே கொடுக்க முடியல இருந்தால. ஏன் சார் என்ன மட்டும் போட்டு அப்படி கலாக்கிறீங்க? பாவமா இல்ல சார். இது வரைக்கும் வந்து மதுரையில வந்து ஆட்டோல போகும்போது காசே கொடுத்துருக்கேன். பிரசவத்துக்கு இலவசம் மேடம். எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது, என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். இதே ஆட்டோவுல 5 கிலோவுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே இலவசம் தான். அவன் பொருள் எடுத்து அவனையே போடணும். அப்ப அவன் பொருள் கொண்டு வரலனா யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை எங்க மாமா பண்ணிருக்காரு. என்ன பண்ணிருக்காரு? முள்ளம்பன்றிக்கு முத்தம் கொடுத்துருக்காரா. வேற ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்ற போற. அவர் கீரி பிள்ளைக்கு கிஸ் கொடுத்திருக்காரு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஒத்த ரோசா வாடி போச்சு, வேலி ஓனா ஓடி போச்சு ஒரு படம் நடிக்கிறாரு. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. புதுசா இருக்கு, புதுசா இருக்கு. கூட்டு போயிடுங்க. அவர் முதல்ல இருக்க முடிய மட்டும் புடிங்கி விட்டு அனுப்புங்கம்மா உள்ள. அரேமுறை மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? கோமாளி சீசன் 7 ஓட முதல் ஃபைனலிஸ்ட். இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியா தான் இருக்கும். ஜூனியர்ஸ் டீம்ல இருந்து 2வது ஃபைனலிஸ்ட் யா வேலை செஞ்சு தேறிட்டோம் குமாரே. ஃபைனலிஸ்ட்னு போடுறாங்கல்ல, அதுல கொஞ்சம் ஆதங்கம் இருந்தது. ஏன் அது நம்மளால வாங்க முடியலன்னு எனக்குள்ளே கேட்டுட்டே இருக்கேன். பட் பரவாயில்ல, ஓடிக்கிட்டே இருப்பேன். இந்த வெறி நம்ம கிட்ட இல்லாதனால தான்டா நாம இன்னும் டீ ஊத்தி கொடுத்துட்டு இருக்கோம். இருந்து எடுத்துட்டு போற விஷயம் வந்து ஒன்னு கப்பா இருக்கணும், இல்ல மெமரிஸா இருக்கணும். சோ எங்களுக்கு கிடைச்சது வந்து மெமரிஸ். என்ன எமோஷன்ரா, என்ன எமோஷன். கப்பு கூட வீட்ல ஏதோ ஒரு பக்கம் நம்ம வச்சிருப்போம். பட் இந்த மெமரிஸை நம்ம லைஃப் லாங் மறக்கவே மாட்டோம். என்ன வார்த்தை சொன்னடா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க.